తెలుగులో డీసెంటా வாட்சபிளான வந்திருக்கேன். ஏமி చేస్తున్నావు ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோஸ் சொல்கிறதில்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா லாங்குவேஜஸும் நான் போட்டுக்கிறேன், ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி நிற்கிறேன். ஏமி చేస్తున్నావు ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஹீரோட அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஹீரோ எப்படியாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயை ஆக்கணும்னு கஷ்டப்படுறாரு. பட் ஹீரோடு வந்து டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஃபுட்டு பிடிச்சிருது. அந்த ஃபுட்டை அம்மா செய்ய சொல்லி அந்த ரெசிபி எப்படியாவது கண்டுபிடிச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சொல்கிறார். இந்த இடத்துல ஹீரோனோட லவ் ஆகுது. அந்த லவ் வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, எங்கள் அப்பா ஓகே சொல்கிறாங்கோ. இந்த நேரத்தில் ஹீரோக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துட்டு, இல்லை நான் பார்த்துக்க மாட்டேன், நாங்களாம் மிடில் கிளாஸ் ஏதோ கதை விட்டுட்டு ஹீரோனோட பிரேக்கப் பண்ணி போயிடுறாரு. செகண்ட் ஹாப்லேயாவது ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறான்னாக்கா, அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்கில் வருது. சின்ன வயசில் ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கு. அவருக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்னா வீக்கு. இந்த பொண்ணு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு காமிச்சிருக்கு. அவர் கொடுத்த ஒரு சின்ன செடி ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது. அதுக்காக என்னென்ன பண்ணாங்கோ, லாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா. இதுதான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் எடுத்துன்னு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி டீசென்ட் வாசபெல்லாம் ஏமி చేస్తున్నావు. థ్యాంక్ యూ.